வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா காமிக்கும் எதனால இந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகும், நமக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுக்கான காரணம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச கேரக்டரோட ஆரிஜின்ஸை ரொம்பவே வித்தியாசமாவும் புதுசாவும் மாத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அந்த யூனிவர்ஸ்ல வர எல்லா காமிக்கும் மத்த காமிக்ஸோட பார்க்கும்போது ரொம்பவே ஸ்டாண்டர்டா தெரியும். ஆனா இந்த மாதிரி டிசி அண்ட் மார்வல்ல ஏகப்பட்ட காமிக்ஸ் வந்திருக்குது. சோ அப்படிப்பட்ட ஒரு காமிக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோமே. பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த காமிக்கை சஜஸ்ட் பண்ண நம்மளோட நேயர்கள்ல ஒருத்தர் இருக்க ராஜ் நண்பாக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா அவர் தான் இந்த காமிக்கை எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. ரொம்பவே நன்றி நண்பா. சரி, அதெல்லாம் ஓகே. அவர் என்ன காமிக்கை சஜஸ்ட் பண்ணாரு, இன்னைக்கு நம்ம என்ன காமிக்கை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, டிசி உருவாக்கின எல்செவர்ல்டோட பேனர் கீழ வர டார்க் நைட் ஆஃப் த ஸ்டீல் இந்த காமிக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ தொடங்குவோமா? ஓப்பனிங்க எப்பயும் போல கிரிப்டான் உலகம் அழிய ஆரம்பிக்குது. அண்ட் அதை முன்னாடியே கண்டுபிடிச்ச நம்ம ஜெரால் தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்கி கிரிப்டான் அழிவுல இருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறது. ஆனா அந்த ஸ்பேஸ்ஷிப் நமக்கு எப்பயும் தெரிஞ்சது போல பூமியில தான் வந்து கிராஷ் ஆகுது. ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ஸ்பேஸ்ஷிப்ல கேல் இல்ல. ஏன்னா கேல் இன்னும் பிறக்கவே இல்ல. சோ அந்த ஸ்பேஸ்ஷிப் மூலமா நம்ம பூமிக்கு வந்தது ஜெராலும் லாராவும். பட் அந்த ஸ்பேஸ்ஷிப் விழுந்த இம்பாக்ட்ல நம்ம லாராக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ஷிப் நம்ம பூமியில வந்து கிராஷ் ஆயிக்குதுன்னா கண்டிப்பா அங்க இருக்கிற ஊர் மக்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆமா, அது தெரிஞ்சுதான் அந்த இடத்துல இவங்களை கொல்றதுக்காக ஏகப்பட்ட படை வீரர்கள் வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க என்னதான் பாக்குறதுக்கு நம்மள போலே இருந்தாலும், நம்மள போலே பேசினாலும் இவங்க நம்மள மாதிரி கிடையாது. சோ அதனால தான் இவங்களை கொல்றதுக்காக அங்க படை வீரர்கள் வந்திருப்பாங்க. பட் நம்ம ஜெரால் எவ்வளவு பேசி புரிய வைக்கலாம் தான் பாப்பாரு. ஆனா அங்க வந்த படை வீரர்கள் எதுவுமே கேட்காம அம்ப ஏறாங்க. சோ நம்ம ஜெராலுக்கு வேற வழியே இல்ல. அங்க இருந்த எல்லாருமே தன்னோட ஹீட் விஷன் மூலமா பஸ்பமாக்கிறாரு. அண்ட் அப்பதான் கரெக்டா நம்ம கேலும் பிறக்கிறான். சோ அதனால நம்ம லாராக்கு அங்க என்ன நடந்ததுங்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. சோ அதனால நம்ம ஜெரால் எல்லாமே சரியாடுன்னு சொல்லிட்டு தன்னோட பையன் கேல தூக்க அவங்களுக்கு எதிர்க்கவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை இருக்கும். ஆனா இதை அப்படியே கட் பண்ணி நம்ம கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராம தான் காட்டுறாங்க. ஆனா அந்த நாட்டுல இருக்கிற ஒரு குடிசைக்குள்ள இந்த கதையை பத்தி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அத ஒரு வயசானவரு புத்தகத்துல எழுதிட்டு இருக்காரு. ஏன்னா அவன் சொல்றது நடந்துட்டு இருக்க விஷயமும் நடக்க போற விஷயமும் சிம்பிளா சொல்ல போனா ஒரு ப்ராஃபசி. ஆனா அந்த ப்ராஃபசியோட முடிவு தான் நம்மளோட முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் யாரா இவனால எப்படி எதிர்காலத்தை கணிக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவனோட பேரு ஜான் கான்ஸ்டன்டைன். இவனை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா தெரியாதவங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா சொல்லிக்கிறேன். இவன் கிட்டத்தட்ட சொல்றோம் ஒரு மேஜிக் யூசர். ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா இவனால ஸ்பெல் காஸ்டிங், ரிச்சுவல், டீமன் சமனிங் விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். ஆனா இதை விட ஒரு படி மேல மேனிபுலேஷன் ட்ரிக்லாம் பண்ணுவாங்க. அதுவும் யார் கிட்டனா ஏஞ்சல் அண்ட் டெவில்ஸ் கிட்ட. சும்மாவா இவனுக்கு நிக் நேம் வச்சாங்க த கான்மேன். அண்ட் ஜான் கான்ஸ்டன்டைன் சொன்னாலே நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவன் ஒரு செயின் ஸ்மோக்கர். சோ இப்போ உங்களுக்கு ஜான் கான்ஸ்டன்டைனை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இப்ப கதைக்குள்ள போலாம். சோ இப்போ ஜான் கான்ஸ்டன்டைன் இந்த மாதிரி ப்ராஃபஸி பத்தி சொல்லிட்டு இருக்க ஒரு வயசானவர் இந்த ப்ராஃபஸி எழுதிட்டு இருக்கார்ல, அவர் யார் சொல்லி இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராமோட கிங் ஜெஃபர்சன் சொன்னதனால தான் அந்த ப்ராஃபஸியை அவர் எழுதிட்டு இருக்காரு. அண்ட் இவர் யாரான்னு கேட்டீங்கன்னா, கதை போக போக நான் பொறுமையா சொல்றேன். சரி, இப்போ இந்த ப்ராஃபஸியோட முடிவை ஜான் கான்ஸ்டன்டைன் சொன்னதும் 19 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிரம்மாண்டமான கோட்டையை காட்டுறாங்க. ஆனா இப்ப அந்த கோட்டைக்கான பேரு தி கேஸ்டல் ஆஃப் எல். ஏன்னா நம்ம ஜெராலோ லாராவும் தான் அந்த நாட்டோட கிங் அண்ட் குயின். சோ நம்ம கேல் தான் அந்த நாட்டோட இளவரசனா இருக்கான். அண்ட் ஒரு கிங்டம்னு எடுத்துக்கிட்டாலே கிங், குயின், பிரின்ஸ், பிரின்சஸ்னு இவங்களா இருக்கும்போது அந்த கிங்டமை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஜெனரல், கமாண்டர், சோல்ஜர்ஸ், அப்புறம் நைட்ஸ்னு இவங்களும் கண்டிப்பா இருக்கணும்ல. சோ அப்படி இந்த கேஸ்டல் ஆஃப் எல்லோட டார்க் நைட்டா இருக்கிறது நம்ம ப்ரூஸ் வெய்ன், அதாவது தி பேட்மேன். இப்போ இந்த கேஸ்டல் ஆஃப் எல் கிங்டம்குள்ள கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராம சேர்ந்த ஒரு அசாசின் கிங் ஜெஃபர்சன் மூலமா இந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கதா நம்ம ப்ரூஸ்க்கு ஒரு தகவல் வந்திருக்குது. சோ அதனால இப்ப அந்த அசாசின் யாருங்கிறத பார்த்து பேச வேண்டிய விதத்துல பேசி அவனை தூக்கிட்டு வந்து சிறையில் அடைக்கிறதுக்காக தான் நம்ம ப்ரூஸ் ஆல்ஃபரோட கிளம்பிட்டு இருக்கானே. பட் இந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இளவரசன் கேல் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவன் இந்த கேஸ்டலை விட்டு வெளியில போக கூடாதுன்னு அந்த எழுதப்பட்ட ப்ராஃபஸிக்காக ராஜாவும் ராணியும் இப்படிப்பட்ட ஒரு ரூல் போட்டிருப்பாங்க. சோ அதனால நம்ம ப்ரூஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபரோட ஃபைஸ்ட் வில்லேஜ்க்கு வந்திருப்பான். ஏன்னா அங்கதான் ஜெஃபர்சனோட அசாசின் தி புல்மேன் ஹவுஸ்ல இருக்கிறதா டிக்ரேஷனும் டியூக் தாம்சனும் வந்து ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ அந்த அசாசினை ரொம்பவே அமைதியா தூக்கி ஆகணும்னு நம்ம பேட்மேன் அந்த புல்மேன் ஹவுஸ் நோக்கி போக அந்த இடத்துக்குள்ள இருக்கிற பொதுமக்களை நம்ம ஜேசன் தான் வெளியில அனுப்பிட்டு இருப்பான். தென் இப்போ இந்த புல்மேன் ஹவுஸ்க்குள்ள எந்த விதமான பொதுமக்களும் இல்லாம ரொம்பவே கிளியரா இருக்குது அந்த அசாசின் மட்டும் தான் தனியா இருக்கானுங்கிற விஷயத்தை நம்ம ஸ்டெஃபனி பிரவுன் ரிப்போர்ட் பண்ணதும் பேட்மேன் தன்னோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு உள்ள போக உள்ள ஒரு பிளாண்டர் கேர்ள் படுத்துட்டு இருப்பா. சோ அவ தான் கிங் ஜெஃபர்சன் அனுப்பின அந்த அசாசினான்னு சொல்லிட்டு நம்ம பேட்மேன் சில கேள்விகளை கேட்க அவ கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் யூசர்னு தெரிய வந்துருது. சோ இந்த கேஸ்டல் ஆஃப் எல் கிங்டம்ல எந்த விதமான மேஜிக்ஸ் யூஸ் பண்ண கூடாது. அதை மீறி யாராச்சும் பவர் செய்யல மேஜிக்ஸ் யூஸ் பண்ணா அது அந்த சட்டத்துக்கு எதிரான விஷயம். சோ நீ அமைதியா எங்க கூட வந்துட்டனா உன்னை காயப்படுத்தாம உன்னை கூட்டிட்டு போய் நாங்க சிறையில் அடைச்சிடுவோம் அப்படின்னு பேசி ரொம்ப பொறுமையா தான் அவளை கூட்டிட்டு போலான்னு பேட்மேன் முடிவு எடுத்திருப்பாரு. பட் அப்பதான் அந்த பிளாண்டர் கேர்ள் அவ யாருங்கிற விஷயத்தையே சொல்றான். அதாவது அவளோட பேரு டயனா லான்ஸ், அதாவது AKA பிளாக் கேனரி.
சோ இங்க பிளாக் கெனரி அவ யாருங்கிற விஷயத்தை ரிவீல் பண்ணதும் தன்னோட சானிக் பிளாஸ்ட் மூலியமா அந்த மொத்த இடத்தையுமே சின்ன பிடமாக்கிடுவா. அதாவது அந்த புல்மேன் ஹவுஸ்க்கு வெளியில இருக்கிற ராபின்ஸே பறந்து போய் விழுந்திருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அந்த மொத்த இடத்தையுமே அவ சின்ன பிடமா ஆக்கியிருப்பா. ஆனா அங்க நம்ம பேட்மேனுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதாவது கண்ணு வாய் மூக்குல இருந்தா ரத்தம் வந்திருக்கும். ஆனா நம்ம பேட்மேன் அங்க உயிரோடு இருப்பாருங்க. ஏன் இந்த விஷயத்தை நான் ரொம்ப அழுத்தி சொல்றேன்னா, பிளாக் கெனரியோட சானிக் பிளாஸ்ட்க்கு எதிர்க்க நிக்கிறவங்க செதில் செதிலா பிரிக்கப்படுவாங்க. சோ அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம பேட்மேனுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குதுல்ல. அதே மாதிரி நம்ம பிளாக் கெனரிக்கு மட்டும் இல்ல, நம்ம பேட்மேனுக்கும் ஆச்சரியமா இருக்குது. பட் பிளாக் கெனரி ஒரே ஒரு சானிக் பிளாஸ்டோட மட்டும் நிறுத்தாம நம்ம பேட்மேனுக்கு கிட்டே வந்து மறுபடியும் சானிக் பிளாஸ்டை யூஸ் பண்ண அப்போ அவளோட வாயை யாரோ ஒருத்தங்க அடைக்கிறாங்க. அண்ட் அதுதான் நம்ம பிரின்ஸ் கேல். சோ இப்போ அவ வாயை மூடினதுமே நம்ம பேட்மேன் தன்னோட ஸ்வாடோட பேக் எண்ட் மூலியமா அவளை அன்கான்சியஸ் ஆக்கிட்டு அங்க இருந்த எல்லாருமே மறுபடியும் கேஸ்ல் ஆஃப் எல்லுக்கு திரும்ப வராங்க. அண்ட் அப்பதான் நமக்கு ஹார்லி குயினை காட்டுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹார்லி குயின் கேஸ்ல் ஆஃப் எல்லோட ஒரு சர்வன்ட். பட் அவ என்னதான் ஒரு சர்வன்டாவே இருந்தாலும் அவ ஹார்லி குயின். சோ வந்த விஷயத்தை சொல்றதுக்கு பதிலா பேட்மேனை போட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் தான் கிங் அண்ட் குயின் பிரின்ஸ் கேலையும் டார்க் நைட் ப்ரூஸையும் கூப்பிட்ட விஷயத்தையே சொல்லிருப்பா. சோ அதனால இவங்க ரெண்டு பேருமே கிங் அண்ட் குயினை பாக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஆனா அங்க கிங் ஜெரல் ப்ரூஸ் கிட்ட எதனால கேலை நீ வெளியில கூட்டிட்டு போனங்கிற விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாரு. ஏன்னா இவங்க நம்ம கேலை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நம்ம ஜெரல், லாரா, கேல் இவங்க தான் கடைசி கிரிப்டோனியன். சோ அதனால கேலோட பாதுகாப்புக்காக ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி கேட்டிருப்பாரு. பட் அதுக்கு நம்ம ப்ரூஸ் தப்பா அவன் ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருப்பான். ஆனா நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் கேலை அவன் கூட்டிட்டே போகல, இவங்களுக்கு தெரியாம தான் கேல் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான்னு. பட் இருந்தாலும் நம்ம ப்ரூஸ் அந்த தப்ப அவனே ஏத்துப்பான். ஆனா அதுதான் நம்ம கேலுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. பட் அதுக்கப்புறம் கிங் ஜெரால்ட் அந்த அசாசினை பத்தி கேட்டிருப்பாரு. ஏன்னா ஒரு மேஜிக்கல் அசாசின் இவங்களை கொல்றதுக்காக கிங் ஜெஃபர்சன் இந்த நாட்டுக்கு அனுப்பினதா நம்ம ப்ரூஸோட ஒன் ஆஃப் த ராபின் அந்த கிங்டம்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணிருப்பான். அந்த ராபின் வேற யாரும் இல்லங்க, நம்ம டீம் தான். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்காத ஒரே ராபின்னா அது டீம் தான். சோ தலைவன் தான் அந்த கிங்டம்க்கே போயிட்டு கில்லி ஆடிட்டு இருக்கான் போல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், டீம் சொன்னது ஒரு மேஜிக்கல் அசாசின். ஆனா பிளாக் கெனரி மேஜிக் சம்பந்தப்பட்டவளே கிடையாது. சோ அதனால இவங்க ஒரு இன்னசென்ட்டை தான் சிறையில் அடைச்சிருக்காங்களோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருதுல. அதே கேள்விதான் நம்ம பிரின்ஸ் கேலுக்கு வந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல யாருமே அவனோட பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம ப்ரூஸும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கிங் அண்ட் குயினை ஹானர் பண்ற விதமா நீல் பண்ணிருப்பான். ஆனா அதுக்கு குயின் லாரா நீ இந்த மாதிரி நீல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா நம்ம ப்ரூஸ் வெயினோட அம்மாவும் அப்பாவும் இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால நீ நீல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா இதை விட ஒரு படி மேல கிங் ஜெரால் எனக்கு அப்புறம் நீ தான் இந்த கிங்டம் ரூல் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. ஆனா அதை கேட்டது நம்ம ப்ரூஸால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடிஞ்சிருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் சிம்பிளா சொல்றேன். அதாவது நம்ம ப்ரூஸ் கிட்டத்தட்ட தவறுதலா பிறந்த ஒரு குழந்தை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால தான் ப்ரூஸால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடிஞ்சிருக்காது. பட் இங்கனா நம்ம பிரின்ஸ் கேலும் டார்க் நைட் ப்ரூஸும் முட்டிப்பாங்க. என்னன்னா நம்ம ப்ரூஸை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த கிங்டம் ரூல் பண்றதுக்கு சரியானவனே கிடையாது. ஏன்னா அவன் தவறுதலா பிறந்த ஒரு குழந்தைல. சோ அவனோட ட்ரெடிஷன் படி இந்த கிங்டம் அவன் ரூல் பண்ண கூடாது. பட் நம்ம பிரின்ஸ் கேலை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ட்ரெடிஷன் ஒரு முட்டாத்தனமா இருக்குது. சோ அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே செமையா முட்டிப்பாங்க. ஆனா அந்த சண்டை தடுத்து நிறுத்தி நம்ம ஜெரால் ப்ரூஸை தனியா பேசணும்னு கூட்டிட்டு போயிடுவாரு. ஆனா அங்கதான் ப்ரூஸ் இவனால அவன் மறைச்சு வச்சிருந்த உண்மையை பத்தியும் இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தியும் சொல்லியிருப்பான். அதாவது இன்னைக்கு பிளாக் அண்ட் சானிக் பிளாஸ்ட் நம்ம ப்ரூஸ் இறந்து போயிருக்கணும். அண்ட் இதே மாதிரியான விஷயங்கள் நம்ம ப்ரூஸ்க்கு நிறைய வாட்டி நடந்துக்குது. ஆனா எந்த இடத்துலயுமே நம்ம ப்ரூஸ்க்கு ஒண்ணுமே ஆனதில்ல. சோ த கிரீன் மேன்னு சொல்லக்கூடியவன் நம்ம ப்ரூஸ் மேல ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி இருப்பானோ அப்படின்னு நம்ம ப்ரூஸ்க்கே அவன் மேல ஒரு சந்தேகம் இருக்குது. பட் வெயிட், யாரா அந்த கிரீன் மேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கதை ஓட்டத்துல நம்ம அப்படியே போக போக பார்ப்போம். ஆனா அந்த கிரீன் மேன்னால தான் இந்த கேஸ்ல் ஆஃப் எல் கிங்டம்ல யாருமே மேஜிக்ஸ் அண்ட் பவர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லா இருக்குது. சோ இதனாலே ப்ரூஸ் தனக்குள்ள ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் இருக்குமோ அப்படின்னு தன்னையே ஒரு சாபமா நினைக்கிறான். சோ இந்த விஷயங்களை பத்தி நம்ம ப்ரூஸ் பேசிட்டு இருக்க நமக்கு பேரலா ஹாப் ஃபாரஸ்ட்டை காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்ல் ஆஃப் எல் கிங்டம்குள்ள தான் இருக்குது. ஆனா கேஸ்டல்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் இந்த ஃபாரஸ்ட் இருக்குது. ஆனா அந்த ஃபாரஸ்ட்ல ஆலிவர் குயின் ஏகேஏ கிரீன் ஆரோ யார்கிட்டயோ இப்ப நம்ம பண்ண போறது சரியான விஷயமா, இது கூட தனக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டிருப்பான். ஆனா அதுக்கு ஆலிவருக்கு எதிர்க்க இருக்கிறவன் இப்படிதான் நம்ம இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அந்த ரிங் சொல்லுச்சுன்னு அந்த ரிங் மூலமா ஆலிவர் வச்சுட்டு இருந்த ஒரு ஆரோக்கு பவர் கொடுத்திருப்பான். எஸ், இவன் தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின தி கிரீன் மேன். அண்ட் இப்ப எதுக்காக அந்த ஆரோக்கு அவன் பவர் கொடுத்தானா, இவங்க ஏதோ ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு டார்கெட்டை ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. சோ அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கான ஒரு பவரை தான் அந்த கிரீன் மேன் அந்த ஆரோக்கு கொடுத்திருக்கான். சோ இப்போ நம்ம ஆலிவர் பெர்ஃபெக்ட்டா எய்ம் பண்ணா மட்டும் போதும். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆலிவர் அதுலதான் ஜித்துன்னு. சோ ஆலிவர் வானத்தை நோக்கி அந்த அம்பை விட நம்ம மறுபடியும் ப்ரூஸ் அண்ட் ஜெரால் கிட்ட தான் வரும். அண்ட் ப்ரூஸ் சொல்லிட்டு இருந்ததை கேட்ட நம்ம ஜெரால் இப்பதான் இவ்வளவு நாளா ஒரு மறைச்சிட்டு இருந்த ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. நான் முன்னாடியே சொன்னல நம்ம ப்ரூஸ் தவறுதலா பிறந்த ஒரு குழந்தைன்னு. ஆனா அவன் யாருக்கு தவறுதலா பிறந்த குழந்தைனா மார்த்தா வெயினுக்கும்
கிங் ஜெராலுக்கும் தான். ஆமா, நம்ம ஜெராலோட இன்னொரு பையன் தான் ப்ரூஸ். சோ நம்ம ப்ரூஸ் ஒரு பாதி கிரிப்டோனியன். அதனால தான் பிளாக் அண்ட் சானிக் பிளஸ்க்கு எதிர்க்க நின்னும் நம்ம ப்ரூஸ்க்கு ஒண்ணுமே இருக்காது. அண்ட் இதே காரணத்தினால தான் கிங் ஜெரால் அவருக்கு அப்புறம் அந்த கிங்டம ப்ரூஸ் தான் ரூல் பண்ணும்னு சொல்லியிருப்பாரு. சோ இப்படிப்பட்ட உண்மையை போட்டு உடைச்சதுமே நம்ம ப்ரூஸை விட நம்ம வாய் ரொம்பவே பொளந்திருக்கும். ஆனா திறந்த வாயை மூடுறதுக்கு முன்னாடியே ஆலிவர் குயின் வானத்தை நோக்கி விட்ட அந்த கிரீன் ஆரோ நம்ம கிங் ஜெராலோட கண்ணுல வந்து குத்துது. அண்ட் இந்த விஷயத்த நம்ம ப்ரூஸால ஏத்துக்கவே முடியல. அவனுக்கு கோவம் தலைக்கேற ஆரம்பிக்க அவனோட கண்ணு ரெட் கலர்ல க்ளோ ஆரம்பிக்குது. அவன் வானத்தை நோக்கி கத்த ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்பதான் ப்ரூஸ் அவனோட ஹீட் விஷனை அன்லாக் பண்றாங்க. அண்ட் இந்த சத்தத்தை கேட்டு குயின் லாராவும் பிரின்ஸ் கேலும் என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தா கிங் ஜெரால் இறந்திருக்காரு. அண்ட் அப்ப நம்ம ப்ரூஸ் அவனோட ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு இந்த ஆரோ ஆப் ஃபாரஸ்ட்ல இருந்தா வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சு ஆல்ஃபிரடோட அந்த ஃபாரஸ்ட் நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ஆல்ஃபிரடோட அதை நம்பவே முடியல. எப்படி ஒரு ஆரோவால இவ்வளவு தூரம் வர முடியும்னு. ஆனா நம்ம ப்ரூஸ்க்கு நல்லாவே தெரியும் அதுக்கு காரணம் தி கிரீன் மேன். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இவங்க வேகமா அந்த ஆஃப் ஃபாரஸ்ட் நெருங்க அப்போ நம்ம ஆல்ஃபிரட நோக்கி ஒரு ஆரோ வந்திருக்கும். ஆனா இந்த வாட்டி நம்ம பேட்மேன் அந்த ஆரோவை தடுத்து நிறுத்துவாரு. செம்ம சீனுங்க அது. அண்ட் அதை பார்த்த ஆலிவர் பயத்திலே உறைஞ்சி போய் நிக்க அப்ப நம்ம பேட்மேன் தன்னோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு ஆலிவரோட லெஃப்ட் ஹேண்டை துண்டா வெட்டுறாரு. ஆனா அந்த இடத்துல பேட்மேன் தன்னோட ஸ்வாடை எடுத்து ஆலிவரை போட்டு தான் பார்த்திருப்பாரு. ஆனா ஆல்ஃபிரட் அதை தடுத்து நிறுத்திடுவாரு. ஏன்னா செத்தவங்க கிட்ட இருந்து த கிரீன் மேனை பத்தின விஷயத்த தெரிஞ்சுக்க முடியாதுல, அதனாலதான். சோ பேட்மேன் தன்னோட கோவத்தை பொறுத்துக்கிட்டு ஆலிவரை உயிரோட விட அப்பதான் நமக்கு தி கிரீன் மேன் கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராம் நோக்கி போறத காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கிங்டம்ல இருந்து கேஸ்டல் ஆஃப் எல்லுக்கு அனுப்பப்பட்ட அந்த மேஜிக்கல் அசாசின் இந்த கிரீன் மேனும் அவனோட அனுப்பப்பட்ட ஆலிவர் குயினும் தான். சோ கிங் ஜெரால் இப்ப போட்டு தள்ள விஷயத்தை தி கிரீன் மேன் ஜான் கான்ஸ்டன்டைன் கிட்ட சொல்ல அந்த விஷயத்தை ஜான் கான்ஸ்டன்டைன் கிங் ஜெஃபர்சன் கிட்ட சொல்றதுக்காக வந்திருப்பான். அண்ட் அப்பதான் நமக்கு ஜெஃபர்சனோட பசங்களை காமிச்சிருப்பாங்க. அனிஷா இவளுக்கு தண்டரை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கும். அண்ட் அவளை தொடர்ந்து ஜெனிஃபர் இவளுக்கு லைட்னிங்க கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கும். அண்ட் இதோட கடைசியா ஜேக்கப் இவனுக்கு மலையை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கும். சோ இந்த 3 பேர் தான் ஜெஃபர்சனோட பசங்க. அண்ட் இப்ப சொல்றேன் ஜெஃபர்சன் யாருன்னு. தி பிளாக் லைட்னிங். அண்ட் இவரோட பவர்ஸ் பாத்தீங்கன்னா லைட்னிங்க ஜெனரேட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, அப்சர்வ் பண்றதுன்னு எல்லாத்தையுமே பண்ணுவாரு. அண்ட் அதே லைட்னிங்க ஒரு எனர்ஜி பிளாஸ்டாவும் இல்லனா அதே லைட்னிங்க ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் ஃபீல்டாவும் உருவாக்குற அளவுக்கு லைட்னிங்ல பூந்து விளையாடுவாரு. சரி, இப்ப ஜான் கான்ஸ்டன்டைன் கிங் ஜெரால போட்டு தள்ள விஷயத்தை பிளாக் லைட்னிங் கிட்ட சொல்லிடுறான். ஆனா ஜெரால போட்டு தள்ளது அவனுக்கே அது சரியா படாத மாதிரி தான் இருக்குது. பட் என்னதான் அந்த ப்ராஃபஸியை ஜான் கான்ஸ்டன்டைனே சொல்லியிருந்தாலும் அதுக்கான சரியான அர்த்தம்ங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு ப்ராஃபஸிக்காக ஒரு கிங்டமோட கிங்க இவங்க போட்டு தள்ளியிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த நிலைமை ரொம்பவே மோசமா தான் ஆகும். அப்படி நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இங்க கேஸ்டல் ஆஃப் எல்லோட ஜெனரலா இருக்க அமாண்டா வாலர் போர ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா போர்ல நம்ம ஆல்ஃபிரடுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஏன்னா ஒரு பர்சனல் ஹர்ட்காக மத்தவங்கள நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண விட்டுறக்கூடாதுன்னு தான் ஆல்ஃபிரட் சொல்லியிருப்பாரு. அண்ட் குயின் லாராவும் ஆல்ஃபிரட் சொல்றத கரெக்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அமாண்டா வாலர் அதை நிறுத்துற மாதிரி தெரியல. சோ இப்ப அந்த போரை நடத்தலாமாங்கிற முடிவை ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து தாவி கடைசி நம்ம ப்ரூஸ் பக்கம் தான் வந்து நின்னு இருக்கும். ஆனா அதுக்கு ப்ரூஸ் பதில் சொல்லக்கூடாதுன்னு பிரின்ஸ் கேல் சொல்லியிருப்பான். ஏன்னா ப்ரூஸ் அவங்களோட ஃபேமிலியில ஒருத்தன் கிடையாதுல, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பான். பட் நம்மளுக்கு தான் தெரியும் ப்ரூஸ் யாருன்னு. அண்ட் இந்த இடத்துல கேல் என்னதான் இப்படி பேசியிருந்தாலும் தன்னோட அப்பா இறந்ததுக்கான காரணம் கிங் ஜெஃபர்சன் தான்ங்கிறது உறுதியாகிற வரைக்கும் எந்த விதமான முடிவு எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். பட் அது இன்னும் கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிடும். ஏன்னா அசாசினா அனுப்பப்பட்ட ஆலிவர் குயின் இப்ப சுயநலவுல இல்ல. அவன் எப்ப சுயநலுக்கு வரானோ அவன் தலையில தட்டி உண்மையை வர வச்சிடலாம். சோ அதனால நம்ம ஆல்ஃபிரடுக்கு நல்லாவே தெரியும் இது கடைசியில போர்ல வந்தா நிக்கும். ஆனா இது 2 கிங்டம்க்கு நடக்கிற போரா மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த போர்ல வேற கிங்டமும் உள்ள வரும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அமேசான் ஐலாண்ட காட்டுறாங்க. ஆனா அங்க நம்ம லூயிஸ் லேன் கிங் ஜெரால் இறந்து போன விஷயத்தை பத்தி ஹிப்போலிடா கிட்ட வந்து சொல்லிருப்பாங்க. அவங்க யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், நம்ம வண்டர் உமனோட அம்மா. அண்ட் இப்ப இந்த விஷயத்தை ஹிப்போலிடா கிட்ட சொன்னதோட மட்டும் இல்லாம பிரின்சஸ் டயானா கிட்ட சொல்றதுக்காக லூயிஸ் லேன் ட்ரைனிங் ஃபீல்டுக்கு வந்திருப்பா. ஏன்னா இங்க பிரின்சஸ் டயானா அந்த ஃபீல்ட்ல ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுவும் சூப்பர் கேர்ளோட. ஆனா இங்க இருக்கிற சூப்பர் கேர்ள் நமக்கு தெரிஞ்ச காரா ஜோரல் கிடையாது. ஏன்னா இவளோட பேரு ஜாலா ஜோரல். அதாவது நம்ம கிங் ஜெராலுக்கு பிறந்த பொண்ணு தான் இவ. அதாவது நம்ம சூப்பர்மேனோட கசின் கிடையாது, சிஸ்டர். பட் இந்த யூனிவர்ஸ்ல இவ தான் சூப்பர் கேர்ள். ஆனா நேயர்களே சூப்பர் கேர்ளை விடுங்க, வண்டர் உமனை பாத்தீங்களா எவ்வளவு வண்டர்ஃபுல்லா இருக்காங்க. எந்த யூனிவர்ஸ் போனாலும் வண்டர் உமன் மட்டும் எப்பவுமே செம்ம பியூட்டிஃபுல்லா தான் இருப்பாங்களே. ஆனா எனக்கு சரியா தெரியல இந்த காமிக்ல நீங்க வண்டர் உமனை விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தையே தெரியும். பட் இப்ப லூயிஸ் லேன் கிங் ஜெரால் இறந்து போன விஷயத்த பிரின்சஸ் டயானா கிட்டயும் ஜாலா கிட்டயும் சொல்ல அப்பா இறந்ததை நினைச்சு ஜாலா மனசொடைஞ்சு போயிடுறா. சோ இப்ப அவ திரும்பி அவரோட கிங்டம்க்கு போயே ஆகணும். அண்ட் அப்பதான் நம்மளோட நெஞ்சில அட்டாமிக் பாம்பை தூக்கி போட்டிருப்பாங்க. அதாவது பிரின்சஸ் டயானாவும் பிரின்சஸ் ஜாலாவும் ஒருத்தங்களை விரும்புறாங்க. சரி அதை விடுங்க.
இப்போ நமக்கு மறுபடியும் கேஸ்ல் ஆஃப் எல்லாத காட்டுறாங்க. அங்க ஆலிவர் குயின் சுயநலவுக்கு வந்துட்டானுங்க தெரிஞ்சு பிரின்ஸ் கேல் அவனை பாக்குறதுக்காக செம்ம கோவத்தோட வந்திருப்பான். நம்ம ப்ரூஸ் கேலை தடுத்து நிறுத்த பாப்பான். ஆனா கேல் யார் பேச்சு கேட்கிற மாதிரி தெரியல. சோ ஆலிவர் அடைச்சு வச்சிருக்க டென்ஷனுக்குள்ள கேல் உள்ள போக நம்ம ப்ரூஸ்கோ ஹார்லிக்கோ என்ன பண்றதே தெரியாம பொறுமையா வெளியில நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் ஹார்லி மறுபடியும் தொடர்ந்து ப்ரூஸ் கிட்ட பேசிட்டு இருப்பா. ஆனா என்னதான் அவ அப்படி பேசினாலும் சில விஷயங்களை அவ கேட்கறது கரெக்டா தான் இருக்கும். அதாவது இவ்வளவு நேரமா ஜான் கான்ஸ்டன்டைன் சொன்ன அந்த ப்ராஃபஸி தான் நம்மளோட முடிவா இருக்கும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அது ஏன் இவங்களோட முடிவா இருக்கணும்ங்கறத தெளிவா சொல்றேன். அதாவது இந்த கிரிப்டோனியன்ஸ் என்னதான் வேற கிரகத்துல இருந்து வந்திருந்தாலும் பார்க்கிறதுக்கு என்னமோ நம்மள மாதிரி தான் இருப்பாங்க, நம்மள மாதிரியே தான் பேசுவாங்க. ஆனா இவங்க நம்மள மாதிரி கிடையாது. ஏன்னா இவங்க பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேற்றுகிரகவாசி, அதாவது ஏலியன்ஸ். சோ இவங்களால தான் நமக்கான முடிவு இருக்குங்கிறது தான் அந்த ப்ராஃபஸி. சோ இப்போ இந்த கிரிப்டோனியன்ஸை அழிக்கிற விதமா அவங்க கிங் ஜெரால கொண்டு இருக்காங்க. சோ இப்போ குயின் லாரா தன்னோட கிங்கை இழந்திருக்காங்க. பிரின்சஸ் கேலோ பிரின்சஸ் ஜாலாவும் தன்னோட அப்பாவை இழந்திருக்காங்க. சோ இந்த காரணத்தினாலேயே ஏன் அந்த ப்ராஃபஸி உண்மையாக கூடாது, இதை தான் ஹார்லி அந்த இடத்துல கேட்டிருப்பா. ஹார்லிக்கு இப்படிப்பட்ட மூளையா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. பட் அவ அதோட மட்டும் இல்லாம இந்த கிங்டம்ல தன்னோட பவர்ஸையோ இல்ல மேஜிக்ஸையோ இல்லனா பாக்கிறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலே தப்பே பண்ணலனாலும் தூக்கிட்டு வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. சோ ஒருவேளை அந்த ப்ராஃபஸி உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிருப்பா. அண்ட் அதுக்கு அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்க ஒரு சிம்பான்சி அவ சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். அது வேற யார் இல்ல, போபோ டி சிம்பான்சி, அதாவது AKA டிடெக்டிவ் சிம். அண்ட் அவரோட மட்டும் இல்லாம அந்த சிறையில இன்னும் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க. லைக் ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஃபிளாஷ், ப்ளூ டெவில், அப்புறம் இங்க இருக்கிறவன் நான் லூசிஃபர்னு நினைச்சேன். அப்புறம் தேடி பார்த்ததுக்கு தெரிஞ்சது இவன் ஏரின்னு. தென் அதுக்கப்புறம் நம்ம தலைவர் கிங் ஷார்க், லகுன் பாய், அப்புறம் நம்ம டிடெக்டிவ் சிம். சோ இத்தனை கேரக்டர் அங்க அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா இதை தாண்டி இருக்கலாம் நமக்கு. ஆனா இப்போதைக்கு இவ்வளவுதான் காமிச்சிருக்காங்க. சோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தாண்டி தான் ஹார்லி இந்த ப்ராஃபஸி உண்மையா இருக்குமோ அப்படின்னு பேசிட்டு இருப்பா. ஆனா இதை கேட்ட நம்ம ப்ரூஸ் அந்த ப்ராஃபஸிய சுத்தமா நம்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கும் நம்மளுக்கும் மட்டும்தான் தெரியும் அவனும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவனு. சோ அதனால அதை கொஞ்சம் கூட நம்பாம அந்த டென்ஷன்ல இருந்து அவங்க வெளியில வந்துருவாங்க. அண்ட் அப்பதான் இந்த சைடு நம்ம கேல் ஆலிவர் அடைச்சு வச்சிருக்க அந்த சிறைக்கு வந்திருப்பான். அண்ட் இந்த இடத்துல நம்ம கேல் நினைச்சா ஒரே செகண்ட்ல ஆலிவரை பஸ்மமாக்க முடியும். ஆனா அப்படி பண்ணா இவங்க நம்பிட்டு இருக்க அந்த ப்ராஃபஸிக்கு இதுவே ஒரு சாட்சி ஆயிடும். அண்ட் நம்ம பிரின்ஸ் கேலும் அப்படிப்பட்டவன் கிடையாதுங்க, அப்படிதான் நினைக்கிறேன். சோ அதனால நீங்க நினைக்கிற மாதிரியே நாள் நாங்க கிடையாது, நாங்க கொலைக்காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லிருப்பான். தென் இப்போ நமக்கு கிங் ஜெஃபர்சனை காட்டுறாங்க. அன்னைக்கு இரவு அவர் ரொம்பவே நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரு. ஆனா அப்ப ஏதோ ஒரு பெருசா உடைக்கிற சத்தம் கேட்டிருக்கும். அதனால அது என்னங்கிறத பாக்கிறதுக்காக தன்னோட பொண்ணு அனிஷாவை தான் முதல்ல வந்து பாத்திருப்பாரு. ஏன்னா அனிஷாக்கு தான் தண்டர் பவர் இருக்குல்ல, அதனால அந்த சத்தமா இருக்கும் தான் வந்து பாத்திருப்பாரு. ஆனா அனிஷாவே அந்த சத்தத்தை கேட்டு வெளியில வந்திருப்பா. அதனால கிங் ஜெஃபர்சன் தன்னோட பையனோட அறைக்கு போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த சத்தம் அவனோட அறையில இருந்தா வந்துக்குது. அதுவும் அங்க இருக்கிற செவரை உடைச்சிக்கிட்டு ஜாலா ஜேக்கப கையில பிடிச்சிட்டு இருப்பா. அதனால ஜெஃபர்சன் ஜேக்கப கீழே விட்டுடுன்னு ஜாலாவா அந்த இடத்துல மிரட்டி இருப்பாரு. ஆனா அதுக்கு ஜாலா இது ரொம்பவே ஒரு நல்ல ஐடியாவா இருக்குதுன்னு ஜேக்கப வானத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்க இருந்து கீழே தூக்கி வீசிடுவா. ஆனா இப்ப கிங் ஜெஃபர்சன் தன்னோட லைட்னிங் மூலமா ஜாலாவை ஸ்ட்ரைக் பண்ணிருப்பாரு. ஆனா ஜாலாக்கு ஒண்ணுமே இருக்காது, ஏன்னா அவ கிரிப்டோனியன் ஆச்சு. சோ அவளுக்கு எதுவுமே இருக்காது. அவ அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா மேல இருந்து விழுந்த அந்த சின்ன பையன் ஜேக்கப் இறந்து போயிடுறாங்க. தன்னோட பையனை இழந்த கிங் ஜெஃபர்சன் உடஞ்சி உட்கார வானத்துல ஒரு பச்சை நேரத்துல இருக்கிற நட்சத்திரம் விழ ஆரம்பிக்குது. ஆனா அதை ஒரு டெலிஸ்கோப் மூலமா ஒருத்தர் பாத்துருவான். ஆனா அதுதான் நம்ம ஜிம்மி ஓல்சன். சோ ஏதோ ஒரு பச்சை கலர்ல இருக்கிற நட்சத்திரம் விழுந்திருக்குது. அதனால இப்ப அது என்னங்கிறத பாக்குறதுக்காக இவங்களுக்கு தேவைப்படுற ஆளு நம்ம பேட்மேன். அண்ட் அந்த நட்சத்திரம் விழுந்த விஷயமும் நம்ம பேட்மேனுக்கு அதுக்கு போகுது. சோ குயின் லாரா கிட்ட இந்த நட்சத்திரத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக நானும் ஆல்ஃபர்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆனா அதுக்கு ஜெனரல் அமாண்டா வாலர் ஏற்கனவே இந்த கிங்டம்ல இருக்கிற கிங்க கொண்டு இருக்காங்க. அதனால இப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பாக்கணும் அவசியம் இல்லைங்கிற மாதிரி நம்ம ப்ரூஸ அவங்க தடுத்து இருப்பாங்க. ஆனா குயின் லாரா நம்ம ப்ரூஸ அனுப்பி இருப்பாங்க. ஏன்னா பிரின்சஸ் ஜாலா இன்னமும் திரும்ப அவளோட கிங்டம்க்கு வரல. அதனால அவ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கிங் ஜெரால அடக்கம் பண்ண முடியும். சோ அந்த நட்சத்திரம் என்ன எதுங்கிறத பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா திரும்ப வருதுன்னு சொல்லிட்டு தான் அனுப்பியிருப்பாங்க. நம்ம ப்ரூஸ் அந்த கிங்டம்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹார்லி கிட்ட தி லேடி ஆஃப் தி ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடியவ கிட்ட நீ பேசுங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆல்ஃபர்டோட சேர்ந்து சீக்கிரமா கிளம்ப பார்ப்பான். ஏன்னா அந்த பச்சை கலர் நட்சத்திரம் விழுந்த இடம் தி லேண்ட்ஸ் ஆஃப் மேக்னஸ். சோ கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க அந்த இடத்தை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்லும் போதே 6 வித்தியாசமான எலிமெண்ட்ஸோட ஆர்மரை போட்டுக்கிட்டு குதிரையில அந்த இடத்துக்கு சில வீரர்கள் வந்திருப்பாங்க. ஆனா அவங்கள பார்க்கும் போதே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் மெட்டல் மேன். பட் இவங்க யாருன்னு தெரியாதவங்களுக்கு இவங்களை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். இவங்க 6 வித்தியாசமான எலிமெண்ட்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ சென்டினல் ரோபோட்ஸ். அண்ட் இந்த டீம்ல இருக்கிற 6 வித்தியாசமான எலிமெண்ட்ஸும் 6 விதமான ஆட்கள். அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க எலிமெண்ட்ஸோட பவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த எலிமெண்ட்ஸ்ல என்னன்னா கோல்ட், அயன், லீட், மெர்க்குரி, பிளாட்டினம், டின் மொத்தம்
மொத்தம் 6 எலிமெண்ட், அதாவது 6 மெம்பர்ஸ். பட் ஒரிஜினலா இவங்க சென்டினல் ரோபோட்ஸா உருவாக்கப்பட்டவங்க. ஆனா இந்த கதையில இவங்க 6 விதமான எலிமெண்ட்ஸால உருவாக்கப்பட்ட ஆர்மர்ஸ் போட்டுட்டு இருக்க சோல்ஜர்ஸ். சோ இவங்க தான் லான்ஸ் ஆஃப் மேக்னஸ்ல விழுந்த அந்த நட்சத்திரத்தை பார்க்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா அப்போ லீடோட கண்ணுக்கு யாரோ ஒருத்தங்க அங்க நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். சோ அதனால அது யாருங்கறத பார்க்கிறதுக்காக கோல்ட் நம்ம லீட அனுப்பியிருப்பான். ஆனா அப்பதான் அங்க இருக்கிறது யாருங்கறத காட்டுறாங்க. அது நம்ம பிரின்சஸ் ஜாலா. ஹேய், இவன் அவளோட கிங்டம்க்கு திரும்ப போகாம ஊர் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வருதுல. அதே மாதிரிதான் அந்த இடத்துல கோல்டுக்கும் வந்திருக்கும். ஆனா அப்ப பிரின்சஸ் ஜாலா கோல்டோட வயித்தை தன்னோட கையாலே கிழிச்சு எடுத்திருப்பா. அவனோட மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லாரையுமே, அதாவது அயன், லீட், மெர்க்குரி, பிளாட்டினம், டின்னு மீதி இருந்த 5 பேரையுமே போட்டு தள்ளிருப்பா. இப்போ நமக்கு மறுபடியும் அமேசான் ஐலாண்ட காட்டுறாங்க. இங்க நம்ம லூயிஸ் லேன் கிங் ஜெஃபர்சன் அமேசான் ஐலாண்டுக்கு வந்துட்டு இருக்கதா குயின் ஹிப்போலிட்டா கிட்டயும் இந்த நாட்டோட ஜெண்டர் பிலிப்பஸ் கிட்டயும் சொல்லிருப்பா. அண்ட் அவர் ஏன் அமேசானுக்கு வராருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். பிரின்ஸ் ஜேக்கப கொண்டு இருக்காங்களா, அந்த விஷயமா பேசுறதுக்காக தான் இந்த ஐலாண்டுக்கு வரதா சொல்லிருக்காரு. அண்ட் சொன்ன மாதிரி கிங் ஜெஃபர்சன் இந்த ஐலாண்டுக்கு வந்து அவரோட அடியை தான் எடுத்து வச்சிருப்பாரு. ஆனா வச்ச அடுத்த நிமிஷமே அவரோட கழுத்துக்கு ஸ்வாடு வந்திருக்கும். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் அமேசான் ஐலாண்ட்ல ஒரு ரூல் இருக்குது, நோ மென் அலவுட். சோ அதனால ஜெண்டர் பிலிப்பஸும் பிரின்சஸ் டயானாவும் ஸ்வாட் எடுத்திருப்பாங்க. சரி, இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எப்படி இவங்க உட்கார்ந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் ஜான் கான்ஸ்டன்டைன் இந்த ரூலை பிரேக் பண்ணாம இந்த விஷயத்துக்கான தீர்வு கொடுத்திருப்பான். அதாவது அமேசான் ஐலாண்டுக்கு தானே எந்த விதமான மென்னும் உள்ள வரக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. அப்ப நீங்க உங்களோட ஐலாண்டை விட்டு வெளியில வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதாவது கிங் ஜெஃபர்சனோட கப்பலுக்குள்ள அந்த பேச்சை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இந்த விஷயத்துக்கு எந்த நாட்டோட கிங்கும் குயினும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா குயின் ஹிப்போலிட்டாக்கு கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராம் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அவங்க ஒத்துக்கிட்டு குயின் ஹிப்போலிட்டா, பிரின்சஸ் டயானா, அப்புறம் நம்ம லூயிஸ் லேன் இவங்க மட்டும் உள்ள போறாங்க. ஆனா அங்கதான் கிங் ஜெஃபர்சன் தன்னோட பையன் ஜேக்கப்பை இழந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. ஆனா அவனை கொண்டதும் வேற யாரும் இல்ல, ஜாலா ஜோரல் அப்படின்னு சொன்னதுமே பிரின்சஸ் டயானா செம்மையா கடுப்பாகி அவ பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு கிங் ஜெஃபர்சன் அவதான் பண்ணான்னு அடிச்சு சொல்லுவாரு. ஏன்னா அவரோட கண் எதிர்க்கதான் ஜாலா தன்னோட பையன் ஜேக்கப்ப மேல இருந்து தூக்கி வீசிருப்பா. சோ எதனால அவர் அந்த இடத்துல போய் சொல்லணும். பட் இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த ஒரு கேள்வி வரும். அதாவது ஜாலா ஜோரல் தான் பிரின்ஸ் ஜேக்கப்ப கொண்டு இருக்கானா, அவன் ஏன் அதோட அங்க இருந்து கிளம்பி இருக்கணும்? அவன் நினைச்சா அந்த மொத்த கிங்டமையும் சின்ன பின்னமா ஆக்கி இருக்கலாம். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவ. ஆனா அவன் ஏன் பிரின்ஸ் ஜேக்கப்ப கொன்னதோட அங்க இருந்து கிளம்பி இருக்கணும் அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி வருதுல. அந்த கேள்விதான் இந்த இடத்துல லூயிஸ் லேன் கேட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு கிங் ஜெஃபர்சன் தன்னோட பையனோட சாவுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த ப்ராஃபஸி பத்தி நல்லாவே தெரியும். அண்ட் குயின் ஹிப்போலிட்டாக்கும் அந்த ப்ராஃபஸி பத்தி நல்லாவே தெரியும். சோ இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக கூட நிக்க போறியா, இல்ல அதை எதிர்த்து நிக்க போறியா அப்படின்னு இந்த வார்ல தன்னோட கிங்டமோட அமேசானையும் சேர்த்துக்கிறதா தான் இந்த இடத்துல கிங் ஜெஃபர்சன் கேட்டிருப்பாரு. ஆனா அதுக்கு பிரின்சஸ் டயானா முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த முடிவை நம்ம டயானா எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வெறும் பிரின்சஸ் தான். சோ குயின் ஹிப்போலிட்டா தான் இதுக்கான முடிவை எடுத்தாகணும். அண்ட் குயின் ஹிப்போலிட்டாவோ ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த வாரை தடுத்து நிறுத்த முடியாதுன்னா அப்போ நாங்க கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராமோட தான் நிப்போன்னு முடிவை சொல்லி அப்போ பிரின்சஸ் டயானா செம்ம கடுப்பாகி அந்த கப்பல்ல இருந்து வெளியில வந்துருவாங்க. பட் குயின் ஹிப்போலிட்டா டயானாவை தடுத்து நிறுத்த பார்ப்பாங்க. ஏன்னா கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராம்ஸ்க்கும் இந்த அமேசான் ஐலாண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதாவது அமேசானுக்கு எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராம் தான் வந்து நிற்கும். அதே மாதிரி இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம தான் போயிட்டு நின்னாவணும்னு குயின் ஹிப்போலிட்டா சொல்லிப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம பிரின்சஸ் டயானா இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் தான் அமேசான் அழியறதுக்கு ஒரு மோசமான காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி தன்னோட பெகாசஸ் எடுத்துக்கிட்டு மொத்த அமேசான் ஐலாண்டை விட்டு கிளம்பிடுவா. அண்ட் டயானா இப்ப எங்க போறேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஆமா, கிங்டம் ஆஃப் எல்லுக்கு தான். இப்ப கிங் ஜெஃபர்சன் அமேசான் ஐலாண்ட்ல இருந்து தன்னோட கப்பல் மூலமா அவரோட கிங்டம்க்கு திரும்ப போயிட்டு இருப்பாரு. ஆனா அப்படி போயிட்டு இருக்க வழியில அவரோட கப்பலுக்கு எதிர்க்க பிரின்சஸ் ஜாலா வந்திருப்பா. சோ கிங் ஜெஃபர்சன் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட மொத்த லைட்னிங் பவரையும் அந்த கப்பலோட முன் பக்கத்துக்கு கொண்டு வந்து ஜாலாவை ஸ்ட்ரைக் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த அடியில ஜாலா ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்திருப்பா. பட் பிரச்சனை அதோட முடியல, அங்கதான் ஆரம்பிக்குது. ஏன்னா ஜாலா அந்த கப்பலை ரெண்டா பொழந்துகிட்டு வெளியில வந்திருப்பா. சோ அதனால அந்த கப்பலை கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அப்ப கிங் ஜெஃபர்சன் அந்த கப்பலுக்கு தன்னோட மக்களை காப்பாத்துறதுக்காக அவங்கள பொறுமையா வெளியில அனுப்பிட்டு இருப்பாரு. பட் அப்போதான் அவர் முதுகு பின்னாடி இருந்து ஒரு கூர்மையான கட்டையை வச்சு ஜாலா அவரோட நெஞ்சை கிழிச்சு எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பா. தென் இப்போ அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிக்குது. நம்ம ஜான் கான்ஸ்டன்டைன் கிங் ஜெஃபர்சனை எப்படியாச்சும் காப்பாத்துறதுக்காக தான் முயற்சி பண்றான். ஆனா கிங் ஜெஃபர்சனுக்கு நல்லாவே தெரியுது இதுதான் அவரோட முடிவுன்னு. அதனால ஜான் கிட்ட அனிஷா தான் இப்போ இருந்து குயின், நீ தான் அவளோட சேர்ந்து இந்த வாரம் நடத்தி ஆகணும். ஏன்னா இந்த உலகம் ரொம்பவே அழகானது, அத அவங்களை எடுத்துக்க விடாத அப்படின்னு சொல்ல கிங் ஜெஃபர்சன் அந்த இடத்துலயே இறந்து போறாரு. தென் இப்போ அந்த பச்சை நிற நட்சத்திரம் விழுந்த லான்ஸ் ஆஃப் மேக்னஸ்க்கு பேட்மேனும் ஆல்ஃபர்டும் வந்திருப்பாங்க. ஆனா அங்க மெட்டல் மேனை சேர்ந்த 6 பேரோட உடம்பு தனித்தனியா பிரிக்கப்பட்டு அதை காகங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்.
நம்ம பேட்மேனுக்கும் ஆல்ஃபர்டுக்கும் அந்த இடத்துல இது ஒரு தப்பான விஷயம் நடந்துக்கிறது தெரிஞ்சு அந்த இடத்துல ஏதாவது தடையும் கிடைக்குதானுங்கிறத தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி தேடினதுல நம்ம பேட்மேனோட கண்ணுக்கு ஒண்ணு மாட்டுது. சோ அது என்னவா இருக்குன்னு நம்ம ஆல்ஃபர்ட் அதை எடுத்து பார்த்தா அது ஒரு பச்சை நிற கிறிஸ்டல். ஆமா, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. அது கிரிப்டோனைட். நம்ம ஃப்ரைடே காமிக்ஸ் நிகழ்ச்சியில அப்சல்யூட் சூப்பர்மேனோட ஒவ்வொரு காமிக்கே போடும்போதும் உங்களுக்கு நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். அதாவது கிரிப்டோனைட் தான் வீக்னஸ்னு. சோ அப்படி பார்த்தனா இந்த இடத்துல நம்ம ப்ரூஸ் ஒரு ஆஃப் கிரிப்டோனியன். அதனால அந்த கிரிப்டோனைட் நம்ம ப்ரூஸை பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் இந்த விஷயம் நம்ம ஆல்ஃபர்டுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து அந்த கிறிஸ்டலை தூரமா தூக்கி வீசிட்டு நம்ம ப்ரூஸ் வந்து தூக்கி இருப்பாரு. அங்கதான் ப்ரூஸ் அவனை பத்தின உண்மையை சொல்ல வந்திருப்பான். அண்ட் அப்பதான் நம்ம ஆல்ஃபர்ட் அந்த உண்மையை பத்தி எனக்கு தெரியும் சான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் அன்னைக்கு நைட்டே அந்த இடத்துல ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு அங்க தடயமா எடுத்த அந்த கிரிப்டோனைட்டை ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு மூடி வச்சுட்டு நம்ம ப்ரூஸ்க்கு அவனை பத்தி தெரியாத அந்த உண்மையை நம்ம ஆல்ஃபர்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது கிரிப்டான் அழிவுல இருந்து நம்ம பூமிக்கு வந்த ஜெராலோ லாராவோ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது பொதுமக்கள் யாருக்குமே தெரியாம காட்டுக்கு நடுவுல அவங்களுக்கான வீடு அமைச்சுக்கிட்டு ரொம்பவே ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் ஜெராலுக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கும். அதுவும் கிரிப்டான் அழிவை பத்தின ஒரு கனவு. ஆனா அது கனவோட இல்லாம அது நிஜமாக தொடங்கி இருக்கும். ஏன்னா இப்ப இவங்க இருக்கிற இந்த கிங்டமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்தை லாராவும் ஜெராலோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுவும் அதிர்வலை மூலமா. ஏன்னா அங்க வர அந்த அதிர்வலை ஒரு எரிமலையோடது. சோ இன்னும் 2 நாள்ல அந்த காட்டை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையுமே அந்த எரிமலை அழிக்க போகுது. ஆனா அந்த காட்டுக்கு நடுவுல தான் இவங்க அவங்களுக்கான ஒரு வீடியை உருவாக்கி இருப்பாங்க. பட் அதை கூட இவங்க மறுபடியும் உருவாக்க முடியும். ஆனா அதே காட்டுக்கு நடுவுல தான் அந்த கேஸ்டல் இருக்குது. சோ இப்ப அந்த அழிவுல இருந்து அந்த கேஸ்டலை காப்பாத்துறதுக்கான எல்லா வழிகளையும் ஒரு பேப்பர்ல எழுதி அதை நம்ம ஜெரால் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த கேஸ்டலுக்குள்ள இருக்கிற ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு வந்துருவாரு. பட் வெயிட், ஜெராலே அந்த கேஸ்டலுக்குள்ள மாஸ்க போட்டுட்டு போறாருன்னா இப்போ அந்த கேஸ்டலோட கிங் அண்ட் குயின் யாரு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா அந்த கேள்வி வரும். பட் அது வேற யாரும் இல்ல, நம்ம தாமஸ் பெயினும் மார்த்தா வேணும் தான். அண்ட் அவங்களோட ஒரு நம்பிக்கையான கவுன்சிலர் கிட்ட தான் இந்த பேப்பரை கொடுத்திருப்பாரு. சோ பிரச்சனை முடிஞ்சு நம்ம ஜெரால் திரும்ப வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா அங்க இருந்தா பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது அந்த கேஸ்டலோட கவுன்சிலர் வேற யாரும் இல்ல, லெக்ஸ் லூத்தர். சோ லூத்தர் வழக்கம் போல பொறாமையாலையும் ஜெரால துளி கூட நம்பாம அவர் கொடுத்த அந்த பேப்பரை எரிச்சிடுவான். சோ அந்த கேஸ்டல்ல இருந்து யாருமே வெளியேறிக்க மாட்டாங்க. ஆனா ஜெரால் அடுத்த நாள் காலையில அந்த கேஸ்டலுக்கே வந்து இப்ப நடக்க போற அந்த அழிவை பத்தி எல்லார்கிட்டயுமே சொல்லிருப்பாரு. ஆனா யாருமே ஜெரால நம்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எவனோ ஒருத்தர் எங்க இருந்தோ வந்து இந்த மொத்த கேஸ்டலும் அழிய போகுதுன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? அதே மாதிரிதான் இந்த இடத்துல யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. பட் அப்போதான் நம்ம ஜெரால் சொன்ன மாதிரி அந்த எரிமலை வெடிக்க ஆரம்பிக்குது. சோ அவ்வளவுதான், இந்த மொத்த கேஸ்டலும் அழிய போகுது அப்படின்னு நம்ம நினைச்சா அப்பதான் லாரா கேல தூக்கிக்கிட்டு அந்த கேஸ்டல்ல இருக்க கிங் அண்ட் குயினை நேரடியா பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. அண்ட் இங்க நீங்க பார்த்தாலே தெரியும் அவங்கள ஏகப்பட்ட படை வீரர்கள் தடுத்து நிறுத்த பார்ப்பாங்க. ஆனா அவங்களை யாராலையுமே ஒரு அடி கூட தடுக்க முடிஞ்சிருக்காது. பட் அப்போ அங்க ஒரே ஒருத்தர் மட்டும் லாராவை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம எதிர்த்து நின்று இருப்பாரு. அண்ட் அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆல்ஃபர்ட். அதாவது இங்கே நம்ம ஆல்ஃபர்ட் தாமஸ் அண்ட் மார்த்தா நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஆளா இருக்காரு. சோ அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தான் இங்க நம்ம ஆல்ஃபர்ட் தைரியமா நம்ம லாராவை எதிர்த்து நின்று இருப்பாரு. பட் லாரா அங்க சண்டை போடுறதுக்குலாம் வரலங்க. ஏன்னா கிங் அண்ட் குயினுக்கு இவங்க மேல நம்பிக்கை வரதுக்காக அவங்களோட பையன் கேல மார்த்தா கிட்ட கொடுத்துட்டு இந்த அழிவுல இருந்து கேஸ்டலை காப்பாத்துறதுக்காக ஜெராலும் லாராவும் கிளம்பி இருப்பாங்க. சோ இப்ப அந்த எரிமலை வெடிச்சு செதற அந்த எரிக்கல்கள் எல்லாத்தையுமே ஜெராலும் லாராவும் சேர்ந்து எப்படியோ தடுத்து நிறுத்திடுறாங்க. அந்த அழிவுல இருந்து அந்த மொத்த கேஸ்டலும் காப்பாற்றப்படுது. பட் இப்படிப்பட்ட அழிவு நடக்கிறதுங்கிறத நம்ம ஜெரால் முன்னாடியே எச்சரிக்கை பண்ணியும் அதை கிங் அண்ட் குயினுக்கு தெரியாம மறைச்ச லெக்ஸ் லூத்தரை அவமானப்படுத்தி அந்த கிங்டம்ல இருந்தே துரத்தி விட்டுறாங்க. சோ அவமானத்தோட வெளியில வந்த லூத்தருக்கு அந்த கேஸ்டல் மேல ஒரு கோவம் உண்டாகுது. அண்ட் அப்போ அவனுக்கு எதிர்க்க அந்த எரிமலையில இருந்து வெடிச்சு செதன ஒரு எரிக்கல் தெரியுது. ஆனா அந்த எரிக்கல் பச்சை நேரத்துல க்ளோ ஆகுது. சோ அது என்னங்கிறத கிட்ட போய் பாக்குறதுக்காக லூத்தர் ஒரு அடிதான் எடுத்து வச்சிருப்பான். ஆனா அப்ப அந்த எரிக்கல் வெடிச்சு செதறி லூத்தர் அந்த இடத்துல எரிஞ்சு போயிடுறான். தென் இவ்வளவு பெரிய அழிவுல இருந்து அந்த கிங்டம் காப்பாத்துற நம்ம ஜெராலையும் லாராவையும் அங்க இருக்கிற ஊர் மக்கள் அவங்கள ஹீரோஸா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் மத்த கிங்டம்க்கும் பரவ அப்படிதான் கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராம்க்கு இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும். சோ இதுக்கு அப்புறம் தான் கிங் ஜெஃபர்சன் ஜான் கான்ஸ்டின் மூலமா எதிர்காலத்தை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் அங்கதான் அந்த ப்ராஃபஸியும் உருவாகுது. தென் ஜெராலும் லாராவும் அவங்களால முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே அந்த கிங்டமுக்கு பண்ணி அந்த கிங்டமோட மக்களுக்கும் கிங் அண்ட் குயினுக்கும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா மாறுறாங்க. ஆனா அந்த இரவு, அந்த ஒரே ஒரு நாள் இரவு ஜெராலும் குயின் மார்த்தாவும் பண்ண அந்த ஒரே ஒரு தப்பு. ஆனா அந்த தப்பு லாராக்கும் தெரிஞ்சிருக்கும், கிங் தாமஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் கிங் தாமஸ் குயின் மார்த்தாவை மன்னிச்சிருக்கவே மாட்டாரு நம்ம ப்ரூஸ் பிறக்கிற வரைக்கும். ஏன்னா ப்ரூஸ் பிறந்தது தாமஸ் அந்த தப்பை மன்னிச்சு ப்ரூஸை தன்னோட பையனாவே வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. சோ 2 குடும்பமும் இப்போ ஒரே குடும்பமா வளர ஆரம்பிக்குது. எல்லாமே ரொம்ப அமைதியா நிம்மதியா போயிட்டு இருக்கு. ஆனா எந்த விஷயமும் எப்பயுமே நிலையா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நாள் கிங் தாமஸ் குயின் மார்த்தா அண்ட் அவங்களோட பையன் பிரின்ஸ் ப்ரூஸ் இவங்க போயிட்டு இருக்க ஒரு குதிரை வண்டிய ஒரு கிரீன் கலர் பீம் ஸ்ட்ரைக் பண்ணுது. அது பண்ணதும் வேற யாரும் இல்ல, ஜோக்கர். ஜோக்கர் எப்பறம் சம்பந்தமே இல்லாம இந்த கதைக்குள்ள வந்தான்
அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூத்தர் அவமானப்பட்டு அந்த கிங்டம்ல இருந்து வெளியில வரும்போது ஒரு எரிக்கல் வெடிச்சு அவன் எரிஞ்சு போனான்னு சொன்னல, அவன் அதுக்கப்புறம் மொத்தமா எரிஞ்சு ஜோக்கரா மாறி இருக்கான். அண்ட் வெடிச்ச அந்த எரிக்கல்குள்ளதான் கிரீன் லேண்டனோட ரிங் இருந்துக்குது. சோ இப்ப லூத்தர் தான் த ஜோக்கர் அண்ட் கிரீன் லேண்டன். அண்ட் இப்பவே இவனை என்னன்னு கூப்பிடுறாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். த கிரீன் மேன். அண்ட் இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் கிங்டம் ஆஃப் எல்ல மேஜிக்ஸ் அண்ட் பவர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதாவது அவன் விட்டு அந்த கிரீன் பீம்ல தாமஸ் வெயின் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. மார்த்தாக்கு செம்மையா அடிபட்டு இருக்கும். ஆனா ப்ரூஸ்க்கு கொஞ்சமா அடிபட்டு அவன் மயக்கமாயிருப்பான். அண்ட் இந்த விஷயத்தை பார்த்த நம்ம ஜெரால்ட் செம்ம கோவத்தோட லூத்தரோட சண்டை போட போயிருப்பாரு. அண்ட் அப்போ ஆல்ஃபர்டோ லாரோவை மட்டும் தான் ப்ரூஸ் அண்ட் மார்த்தாவை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா குயின் மார்த்தாக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் அவங்களோட முடிவுன்னு. சோ அதனால ப்ரூஸ்க்கு சரியான வயசு வர வரைக்கும் நீங்க தான் இந்த கிங்டமோட கிங் அண்ட் குயினா இருக்கணும். அண்ட் எனக்காக ப்ரூஸை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போதே குயின் மார்த்தா லாரோவோட கையிலேயே இறந்து போறாங்க. சோ இதுதான் ப்ரூஸ்க்கு அவனை பத்தி தெரியாத அவனோட உண்மை. அண்ட் இது கேட்ட ப்ரூஸ்க்கு அவனுக்கு அவன் மேல சின்னதா ஒரு சந்தேகம் வருது. ஆனா அதுக்கு நம்ம ஆல்ஃபர்ட் உன்னை நீயே சந்தேகப்படாத, என்ன நடந்திருந்தாலும் நீ தாமஸ் அண்ட் மார்த்தாவோட பையன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இங்க நம்ம ஆல்ஃபர்ட்க்கு நடக்க போற வார்ல சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த வாரை தடுக்க தான் நினைக்கிறாரு. பட் அதை தடுக்க நம்ம ஆல்ஃபர்ட்க்கு எந்த விதமான பிளானும் இல்ல. ஆனா நம்ம ஆல்ஃபர்ட் கூட வருங்கால கிங் ப்ரூஸ் இருக்கான். சோ நம்ம ஆல்ஃபர்டும் ப்ரூஸும் திரும்ப அவங்களோட குதிரையை எடுத்துக்கிட்டு அவங்களோட கிங்டம் நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்பதான் ஒரு வழியா கிங்டம் ஆஃப் எல்லுக்கு ஜாலா திரும்ப வந்திருப்பா. அண்ட் ஜாலாவை பார்த்த கேல் இந்த விஷயம் தெரிஞ்சோ இவ்வளவு நாளா நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும் போது அவ இந்த கிரீன் மேனை தான் தேடிட்டு இருந்தா சொல்லியிருப்பா. ஏன்னா தன்னோட அப்பாவோட இழப்புக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும்னு. ஆனா அதுக்கு நம்ம கேல் கண்டிப்பா அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கும், அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் அப்பதான் இந்த சைடு நம்ம பேட்மேனோட பேச்சு கேட்டுக்கிட்டு ஹார்லி குயின் தி லேடி ஆஃப் தி ஃபாரஸ்ட் கிட்ட பேசுறதுக்காக அவுட் ஃபாரஸ்ட்க்கு தனியா போயிருப்பா. ஆனா அப்போ திடீர்னு அந்த காட்டுல இருக்கிற ஒரு வேறு அவளை இன்னமும் அந்த காட்டுக்கு உள்ள இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது அதை பண்ணதே தி லேடி ஆஃப் தி ஃபாரஸ்ட் தான். ஏன்னா அந்த அவுட் ஃபாரஸ்ட்ல இருக்கிற லேடி ஆஃப் தி ஃபாரஸ்ட் என்னோட அழகு பாய்ஸ்னவி. அண்ட் இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேள்வி வரும், இந்த கிங்டம்ல மேஜிக் பவர் பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலே தூக்கிட்டு வந்து கிங்டமோட டேஞ்சர்ல அடைச்சிருவாங்க. ஆனா ஏன் பாய்ஸ்னவியை மட்டும் இந்த காட்டுல விட்டு வச்சுக்கிறாங்கன்னு கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. ஆனா அதுதான் இருக்கிறதுலே ரொம்பவே கஷ்டம். ஏன்னா பாய்ஸ்னவிக்கு இந்த ஹாப் ஃபாரஸ்ட் தான் ஒரு பக்க பலமே. சோ பேட்மேன் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காரு, ஆனா முடியல. பட் இப்போ இந்த கிங்டமோட கிங் ஜெரால் இறந்திருக்காரு. அதனால ஜெனரல் அமாண்டா வாலர் இந்த மொத்த கட்டையும் எரிக்கிறதா முடிவெடுத்திருக்காங்க. பட் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம பாய்ஸ்னவி ஒரு உதவி பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இந்த கிங்டம்க்கு யார் வரதாவே இருந்தாலும் இந்த காட்டை தாண்டி தான் உள்ளே வர முடியும். சோ இந்த மொத்த காட்டையுமே ஒரு பாதுகாப்பு வெளியா மாத்தணும்ங்கறத கேட்கறதுக்காக தான் நம்ம பேட்மேன் ஹார்லியை இந்த காட்டுக்கு அனுப்பியிருக்காரு. பட் நம்ம பாய்ஸ்னவிக்கு கிங்டம் ஆஃப் எல்லுக்கு உதவி பண்ணதுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா ஹார்லி அவ கூட இருந்தா இந்த டீலா அவ ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பா. பட் நம்ம பாய்ஸ்னவி எப்படி இந்த ஹாப் ஃபாரஸ்ட பாதுகாக்கணும்னு ஒரு பொறுப்பு இருக்குதோ அதே மாதிரி நம்ம ஹார்லிக்கும் இந்த கிங்டம் பாதுகாக்கணும்னு ஒரு பொறுப்பு இருக்குது. சோ அதனால என்னால உன் கூட தங்க முடியாது, ஆனா டெய்லி வந்து ஒன்னு பாத்துட்டு போறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. நம்ம பாய்ஸ்னவியும் அந்த டீலை ஏத்துப்பா. ஆனா அப்பதான் அந்த காட்டுக்குள்ள பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிச்சிருக்கும். சோ ஏதோ ஒரு விஷயம் பறந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே அந்த காட்டுக்கு மேல போய் பார்த்தா அது அமேசான் ஐலாண்ட்ல இருந்து கிளம்பின நம்ம பிரின்சஸ் டயானா. அண்ட் டயானாவை பார்த்த ஹார்லி குயினுக்கு இது கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. சோ பாய்ஸ்னவி கொஞ்சம் கூட யோசிக்காம டயானாவோட பெகாசஸை அங்க இருக்கிற வேர்கள் மூலமா கட்டி போட்டுருவா. சோ அதனால நம்ம பிரின்சஸ் டயானா அந்த காட்டுக்குள்ள தான் வந்து இறங்குறாங்க. அண்ட் அப்பதான் பாய்ஸ்னவிக்கும் டயானாக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அண்ட் நான் முன்னாடி சொன்னல பாய்ஸ்னவிக்கு இந்த காடு தான் பக்க பலமே. சோ டயானாவை அந்த ஹாப் ஃபாரஸ்ட்ல இருக்கிற எல்லா வேர்கள் மூலமா கட்டி போட்டுருவா. ஆனா சண்டை அதோட முடியல. ஏன்னா டயானா ரொம்பவே சம பவர்ஃபுல்லானவ. சோ அந்த வேறு எல்லாத்தையுமே இழுத்துட்டு நம்ம பாய்ஸ்னவியோட கழுத்தையே வந்து பிடிச்சிருப்பாங்க. ஆனா அப்பதான் அந்த சண்டை நிறுத்துற விதமா ஹார்லி குயின் நீ எதுக்கு இந்த கிங்டமுக்கு வந்திருக்கன்னு டயானாவை பார்த்து கேட்டிருப்பா. ஆனா அத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் ஜாலாவை பார்த்து பேசிட்டு போறதுக்காக டயானா இங்க வந்திருப்பாளே. அண்ட் அதை சொல்லிட்டு இருக்கும் போதே பிரின்சஸ் ஜாலாவும் பிரின்ஸ் கேலும் அந்த ஹாப் ஃபாரஸ்ட்க்கு வந்திருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல பிரின்சஸ் ஜாலா எவ்வளவு சொல்லி பார்த்தோம் பாய்ஸ்னவி டயானாவை விட்டுருக்கவே மாட்டா. ஆனா ஹார்லி குயின் டயானாவை விட்டுட்டு ஒரே வாட்டி தான் சொல்லிருப்பா. பாய்ஸ்னவி அடுத்த நிமிஷமே டயானாவை விட்டுருவாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகமா தெரியுதுல. பொறுத்து இருந்து பாப்போம். தென் இப்ப ஜாலாவோ டயானாவோ ஹாப் ஃபாரஸ்ட்ல இருந்து கிளம்பி கொஞ்சம் தனியா பேசலாம்னு வந்திருப்பாங்க. ஆனா அங்கதான் பிரின்சஸ் டயானா இப்ப பிரச்சனையே போயிட்டு இருக்க விஷயத்தை பத்தி சொல்லிருப்பாங்க. அதாவது நம்ம ஜாலா பிரின்ஸ் ஜேக்கப கொன்ன விஷயத்தை பத்தி. ஆனா அதை கேட்டதுமே ஜாலாக்கு ஒண்ணுமே புரிஞ்சிக்காது. அவ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணவே இல்லைன்னு சொல்லிருப்பாங்க. அண்ட் இதை கேட்ட உடனே நம்ம டயானாவோ அதை நம்பி தன்னோட அம்மா தான் கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராமோட சேர்ந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துறாங்கன்னு சொல்ல அதுக்கு ஜாலா என்னதான் வார் நடந்தாலும் நம்ம ஒரே சைடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பா. அண்ட் அப்பதான் இந்த சினிமா பேட்மேனோ ஆல்ஃபர்டோ திரும்ப கிங்டம்க்கு வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அப்ப வர வழியில நம்ம டிக்ரேஷன் இவங்களை பார்த்துட்டு போன கரை என்னாச்சுங்கிறத பத்தி கேட்டுட்டு இருப்பான். அண்ட் அதுக்கு நம்ம பேட்மேன் அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிறதாவும் இப்போ கேல் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டிருப்பான். அண்ட் அதுக்கு நம்ம டிக்ரேஷன் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டிக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஃபாரஸ்ட்ல கேல் இருக்கிறதா நம்ம ஸ்டெஃபனி பிரவுன் பார்த்திருக்கா. சோ அததான் இங்க டிக் நம்ம பேட்மேன் கிட்ட சொல்லிருப்பானே. அண்ட் அப்ப நம்ம ஆல்ஃபர்டோ அவர் வச்சிட்டு இந்த கிரிப்டனைட்டை ஒரு துணியில சுத்தி அதை நம்ம பேட்மேன் கிட்ட கொடுத்திருப்பாரு. அண்ட் அதோடவே பயப்படாம உண்மையை சொல்லு ப்ரூஸ், அவனுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. நம்ம ப்ரூஸோ பக்கத்துல இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு
பிரின்ஸ் கேல் கிட்ட இந்த கிரிப்டனைட் கிரிப்டான் உலகத்துல இருந்தா வந்திருக்கிற விஷயத்தை பத்தி சொல்லிருப்பான். அண்ட் லாண்ட்ஸ் ஆஃப் மேக்னஸ்ல இவங்களுக்கு கிடைச்சது வெறும் மீதி தான். சோ அங்க விழுந்த அந்த கிரிப்டனைட் ஸ்டாரை யாரோ ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. ஆனா அதை எடுத்தவங்க தான் மெட்டல் மேனை சேர்ந்த எல்லாருமே கொன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் இந்த கிரிப்டனைட்டை அவனால எடுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுமே நம்ம கேலால அதை நம்பவே முடியல. ஏன்னா இந்த கிரிப்டனைட் கிரிப்டான் உலகத்துல தான் வந்திருக்குது. ஆனா அது ஏன் நம்ம ப்ரூஸை பாதிக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது தான் நம்ம ப்ரூஸ் இவ்வளவு நாளா அவனை பத்தி யாருக்குமே தெரியாத அந்த உண்மையை அந்த இடத்துல சொல்லலாம்னு வந்திருப்பான். ஆனா அப்போதான் பிரின்ஸ் கேல் அந்த கிரிப்டனைட்டை தன்னோட கையால எடுத்து ப்ரூஸோட நெஞ்சிலே குத்திருப்பான். அண்ட் இந்த விஷயம் எப்படி நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ப்ரூஸ்க்கும் இருக்கும். ஆனா அப்போ பிரின்ஸ் கேல் இந்த உலகம் இனிமே எங்களோடது, நாங்க தான் இதை ஆட்சி பண்ணுவோம், இனிமே எங்களுக்கு யாருமே போட்டியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸை வானத்துல இருந்து தூக்கி கீழே வீசுறாங்க. தென் இப்போ 2 வயசானவங்க அவங்களோட குதிரை வண்டியில வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அப்போ அந்த வயசானவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அந்த வண்டியை அந்த இடத்துல நிறுத்தி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தா நம்ம கேல் தூக்கி வீசின ப்ரூஸ் அங்க விழுந்து கிடப்பான். அண்ட் அவனை பார்த்ததுமே அந்த வயசானவருக்கு தெரிஞ்சிடும் இவன் கிங்டம் ஆஃப் எல்ல சேர்ந்த பிரின்ஸ் பேட்மேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம ப்ரூஸ் இறந்தெல்லாம் போகல, மூச்சு விட்டு தான் இருப்பான். சோ அவனுக்கு உதவி பண்றதுக்காக அவனோட ஆர்மரை கழட்டி அவன் நெஞ்சில குத்தப்பட்டிருக்க அந்த கிரிப்டனைட்டை அவர் தன்னோட கையாலேயே எடுத்திருப்பாரு. ஆனா அந்த வழியில நம்ம ப்ரூஸ் கண் முழிச்சிருவான். சோ அந்த வயசானவங்க அவனை அந்த கிங்டம்கே கூட்டிட்டு போலான்னு முடிவெடுக்க நம்ம ப்ரூஸ் இல்ல அங்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ப்ரூஸ் மறுபடியும் மயக்கமாயிடுவான். சோ இந்த வயசானவங்களுக்கு வேற வழியே இல்ல, நம்ம ப்ரூஸ் தூக்கி அந்த குதிரை வண்டியில போட்டு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய்ப்பாங்க. அண்ட் அப்பதான் அந்த வயசானவங்க யாருங்கிறதே நமக்கு தெரிய வருது. அவங்க தான் ஜோனத்தன் கென் அண்ட் மார்த்தா கென். சோ அவ்வளவுதானே டார்க் நைட் ஆஃப் த ஸ்டீலோட பாகம் 1 இதோட முடியுது. ஆனா இஷ்யூ நம்பர் 6 தான் நான் பாகம் 1 முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா 5 இஷ்யூக்கே நான் இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டேன். சோ அதனால இங்கே முடிச்சுக்கிட்டு பாகம் 2யும் 3யும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சீக்கிரமா அப்லோட் பண்றேன். அண்ட் நான் டெய்லியும் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. ஏன்னா ஏதாவது ஒன் ஷாட் காமிக்குதா இல்ல லிமிடெட் இஷ்யூ காமிக்குதான்னு தேடுறதுலே டைம் போயிடுது. சோ உங்களுக்கு ஏதாவது ஒன் ஷாட் காமிக் இல்ல லிமிடெட் இஷ்யூ காமிக் ஏதாவது தெரிஞ்சிருந்தா மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி ஏதாவது கேரக்டர் ஆரிஜின் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களை இதோட தரமான வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.